விடாமுயற்சி திரைப்படம் இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உண்மையிலே ஒரு பெரிய வசூல் எடுத்தது அப்படின்னா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே இந்த படம் நேற்று சனிக்கிழமை எவ்வளோ வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஒவ்வொரு ஸ்டேட்டில் எவ்வளோ, இதுவரையும் 10 நாள் டோட்டல் கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். இது இல்லாமல் சாவா அப்படிங்கிற ஒரு படம் 2 நாளில் 100 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. நேற்று ஒரு பெரிய வசூல் எடுத்திருக்கு, எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் குடும்பஸ்தன் ஒரு சரியான கலெக்ஷன் நேற்று எடுத்திருக்கு. முந்தானேத்து ரிலீஸ் ஆன 8 தமிழ் திரைப்படங்கள், அந்த 8 தமிழ் படங்களும் எந்த அளவுக்கு வசூல் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் ஹிந்தி திரைப்படங்கள், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு எக்கச்சக்கமாக பார்க்க போகிறோம். அப்புறம் இங்கிலீஷில் வந்து கேப்டன் அமெரிக்கா அது பார்ப்போம். அதே மாதிரி ரீரிலீஸ் திரைப்படங்கள், அப்புறம் நேசா அப்படிங்கிற ஒரு சைனீஸ், எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த படங்களோட வசூலை சொல்லுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று வீடியோவில் நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருந்தேன். அதை நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க. ஆமாங்க, தாம் தூம் தான் ஜெயம் ரவி அவர்களோட திரைப்படம். அதில் வந்து யாரோ மனதில்லை அப்படிங்கிற ஒரு பாட்டு, சூப்பரான பாட்டு, ஹாரி ஜெயராஜ் அவர்களோட இசையில். அந்த பாட்டில் வரக்கூடிய ஃப்ரேம் தான். அதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் ராக், மிஸ்டர் மணிவண்ணன், அஜித் குமார், கமல்கண்ணன், முகமது நாசர் இப்படிங்கிற 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்கள். வசூலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க, லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ண மறந்துடுறீங்க. அதே மாதிரியே சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, அது ரெண்டுத்தையுமே பண்ணிக்கோங்க. வசூலுக்குள்ளே போயிடலாம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு இந்த படத்தோட டே 2 இந்தியாவில் வந்து 5,40,00,000, உலகம் முழுக்க $28 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 240 கோடிக்கு மேலே இந்தியன் கரன்சி இப்படி வருது. ஸோ டோட்டலாக இந்தியாவில் வந்து இந்த படம் 2 நாளில் 10,25,00,000, வேர்ல்டு வைடு $40.1 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் $180 மில்லியன். அப்புறம் நேசா அப்படிங்கிற ஒரு சைனீஸ் திரைப்படம், அனிமேஷன் திரைப்படம், நேசா 2. இந்த படம் வந்து மற்ற ஸ்டேட்ஸில், அதாவது மற்ற கண்ட்ரீஸில் கூட ரிலீஸ் ஆகிருக்கு, முக்கியமாக யூஎஸ்ஏல. ஆனால் நான் சொல்கிறது சைனா கலெக்ஷன் மட்டும்தான். ஸோ சைனாவில் மட்டுமே நேற்று மட்டுமே $100 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இது மட்டுமே 860 கோடிக்கு மேலே வருது. ஸோ டோட்டலாக $1.54 பில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு சைனாவில் மட்டுமே. இது மட்டுமே 13,000 கோடிக்கு மேலே வருதுங்க. வேறு லெவல் கலெக்ஷன் அடித்து துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு அந்த 2 பில்லியனை நோக்கி. அடுத்ததாக இன்டர்ஸ்டெல்லர் ரீரிலீஸ். இந்த படத்தோட டே 9 $95 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 22,21,00,000. சனம் தேரி கசம் அப்படிங்கிற படத்தோட ரீரிலீஸ் டே 9 இந்தியாவில் வந்து 2 கோடி. ஆக்சுவலாக டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 34 கோடிக்கு மேலே வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் அந்த ஒரிஜினல் ரிலீஸை விட ரீரிலீஸில் தான் பெரிய ஹிட்டு, பெரிய லெவலில் பிளாக் பஸ்டர். ஆக்சுவலாக ஒரிஜினல் ரிலீஸில் இந்த படம் ஆவரேஜ் கலெக்ஷன் தான் நினைக்கிறேன். அப்புறம் ஸ்கை ஃபோர்ஸ் திரைப்படத்தோட டே 23 இந்தியாவில் வந்து 25 லட்சம், வேர்ல்டு வைடு 28 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியாவில் இந்த படம் 131 கோடி 70 லட்சமும், வேர்ல்டு வைடு 146 கோடி 47 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. நல்ல வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு ஸ்கை ஃபோர்ஸ். தேவா திரைப்படத்தோட டே 16 இந்தியாவில் 14 லட்சம், வேர்ல்டு வைடு 17 லட்சம். ஸோ டோட்டலாக 40 கோடியே 17 லட்சமும், வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 54 கோடி வசூல் பண்ணியிருக்கு. ஒரு தோல்வி படமாக அமையுது தேவா, ஷாஹித் கபூர் அவர்களோட திரைப்படம். லவ் யாப்பா அப்படிங்கிற படம் டே 9 இந்தியாவில் வந்து 15 லட்சம், வேர்ல்டு வைடு 18 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 7 கோடியே 95 லட்சம் தான் வந்து இதுவரையும் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படமுமே ஒரு பெரிய தோல்வி படமாக அமையுது. பேடாஸ் ரவிக்குமார் சுத்தமாக கலெக்ஷனே வரல, அதை சொல்லலை நான். அடுத்ததாக சாவா நேற்று டே 2 சரியான கலெக்ஷன் எடுத்திருக்கு. இந்தியாவில் 44 கோடியே 85 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு 53 கோடியே 15 லட்சம். ஸோ டோட்டலாக 2 நாளில் இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 82 கோடியே 41 லட்சமும், உலகம் முழுக்க 101 கோடியே 20 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்குங்க. வேறு லெவல் கலெக்ஷன் 2 நாளில். கிட்டத்தட்ட இன்றைக்கே இந்த படம் பிரேக் ஈவெண்ட் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி 150 கிட்ட வந்தது அப்படின்னா மேபி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு கலெக்ஷன் போய்கிட்டு இருக்குது. இந்த படத்தையும் பயங்கரமாக கொண்டாடுறாங்க நார்த் இந்தியாவில். ஆக்சுவலாக இந்த படம் இங்கே சவுத் இந்தியாவிலேயே நல்ல கலெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் மலையாள திரைப்படங்களில் ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற படம் டே 2 கேரளாவில் 1 கோடியே 38 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடியே 50 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 2 நாளில் 2 கோடியே 23 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 50 லட்சம். பனிக்கிளி அப்படிங்கிற படம் டே 2 கேரளாவில் 45 லட்சமும், வேர்ல்டு வைடு 50 லட்சம். ஸோ டோட்டலாக இந்த படம் 2 நாளில்
1 கோடியே 19 லட்சம் கேரளாலையும் 1 கோடியே 35 லட்சம் உலகம் முழுக்க. பட்ஜெட் 5 கோடி. அதுக்கு அடுத்ததாக டவிட் அப்படிங்கிற படம் டே 2 கேரளாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக 1 கோடியே 89 லட்சம் கேரளாலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 25 லட்சம். இந்த 3 படங்களில் ஆக்சுவலாக டே 1 டே 2 ஓரளவுக்கு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு தான். மீதி ரெண்டுமே கம்மியாக இருக்குது. ஸோ டே 1 டே 2க்கு ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தில் பார்க்க முடியுது. அப்புறம் சங்கராந்திக்கு வஸ்துனம் அந்த படத்தோட டே 33 ஆந்திரா தெலுங்கானாவில் 50 லட்சம், வேர்ல்டு வைடு 56 லட்சம். ஸோ டோட்டலாக 193 கோடியே 30 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், உலகம் முழுக்க இந்த படம் 250 கோடியே 75 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. தண்டேல் ஸோ இந்த படத்தோட நேற்று 9வது நாள் வசூல் ஆந்திரா தெலுங்கானாவில் 2 கோடியே 95 லட்சம், தமிழ்நாட்டில் 9 லட்சம், கர்நாடகாவில் 23 லட்சம், கேரளாவில் 2 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 8 லட்சம், ஓவர்சீஸில் 27 லட்சம், வேர்ல்டு வைடு 3 கோடியே 64 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு 9வது நாள். ஸோ டோட்டலாக ஆந்திரா தெலுங்கானாவில் 54 கோடியே 80 லட்சமும், தமிழ்நாட்டில் 1 கோடியே 56 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 24 லட்சம், கேரளாவில் 26 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 1 கோடியே 21 லட்சம், ஓவர்சீஸில் 17 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 80 கோடியே 72 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. சரியான ஹிட்டுங்க இந்த 9 நாளில் இந்த படம். ஸோ தண்டேல் ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் படமாகவே அமையும். அந்தளவுக்கு நல்ல வசூல் வந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் லைலா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு திரைப்படம் டே 2 சரியான ட்ராப்பு டே 1 ஆந்திரா தெலுங்கானாவில் 85 லட்சமும், வேர்ல்டு வைடு 1 கோடி. ஸோ டோட்டலாக 2 கோடியே 27 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், வேர்ல்டு வைடு 2 கோடியே 80 லட்சம், 17 கோடி இந்த படத்தோட பட்ஜெட் 2 நாளில் ஒரு கம்மியான கலெக்ஷன் தான் எடுத்திருக்கு. அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள், அந்த படங்களோட வசூலை பார்த்துருவோம். அது வாங்கினால் இது இலவசம் அப்படிங்கிற படம் டே 2 45,000 வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2 நாள் சேர்த்து 1.1 லட்சம், 1.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். தினசரி அப்படிங்கிற படம் ஸ்ரீகாந்த் அவர்களோட படம் டே 2 1.5 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 2.7 லட்சம், 2.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். ஒத்த ஓட்டு முத்தையா டே 1 டே 2க்கு ஆக்சுவலாக அது டே 1 ரொம்ப மோசமான கலெக்ஷன், டே 2 ஓரளவுக்கு மோசமான கலெக்ஷன், அவ்வளோதான். 4 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 5.4 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 2 கோடியே 80 லட்சம். கனீரா அப்படிங்கிற ஒரு படம் டே 2 55,000 வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக இந்த படம் 1 லட்சம், 2 நாள் சேர்த்து 1 லட்சம், 1.5 கோடி பட்ஜெட்டு. காதல் என்பது பொது உடைமை அப்படிங்கிற படம் வினித் அவர்களோட படம் டே 2 2 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. டோட்டலாக 5.5 லட்சம், 4 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். இந்த புது படங்கள்லேயே இந்த ஒரு படம் மட்டும்தான் ஓரளவுக்கு கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு, ஃபயர். ஸோ பாலாஜி முருகதாஸ், ரச்சிதா அவங்களோட படம் டே 2 9 லட்சம், டோட்டலாக 17 லட்சம், இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. இந்த 8 படங்களுமே அதாவது எக்கச்சக்கமாக படங்கள் தான் வந்திருக்கு, எக்கச்சக்கமான வசூல்லாம் எந்த படத்துக்கும் வரல. ஸோ அப்புறம் பேபி அண்ட் பேபி அப்படிங்கிற படம் டே 2 தமிழ்நாட்டில் 7 லட்சமோ, வேர்ல்டு வைடு 8 லட்சம். ஸோ டோட்டலாக தமிழ்நாட்டில் 18 லட்சமோ, வேர்ல்டு வைடு 20 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. 5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் 2K லவ் ஸ்டோரி டே 2 சரியான ட்ராப்பு, கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கு மேலே டே 1 இருந்தது. டே 2 8 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 9 லட்சம். ஸோ டோட்டலாக 29 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 33 லட்சம் 2 நாளில் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 6.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் குடும்பஸ்தன் திரைப்படத்தோட டே 23 தமிழ்நாட்டில் 68 லட்சம், வேர்ல்டு வைடு 75 லட்சம். ஸோ டோட்டலாக 23 கோடி 55 லட்சம் தமிழ்நாட்டிலையும், வேர்ல்டு வைடு 25 கோடி 70 லட்சம் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 9 கோடி பட்ஜெட்டு. சரியான பிளாக் பஸ்டர், இந்த வருஷத்தோட பெரிய ஹிட் அப்படின்னு நம்ம இந்த படத்தை சொல்லலாம். கலெக்ஷன் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா மதகஜராஜா தான் இந்த வருஷத்தோட பெரிய கலெக்ஷன், அதாவது ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர் கொடுத்த பெரிய கலெக்ஷன். அதே மாதிரியே ப்ராஃபிட்டபிள் அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா குடும்பஸ்தன் தான் பெருசாக இருக்குது. அப்புறம் விடாமுயற்சி திரைப்படத்தோட டே 10 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2 கோடியே 15 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 18 லட்சம், கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாவில் 18 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 16 லட்சம், ஓவர்சீஸில் 65 லட்சம், உலகம் முழுக்க இந்த படம் 3 கோடியே 57 லட்சம் வசூல் பண்ணியிருக்கு. ஸோ நேற்று 10வது நாள், அதாவது செகண்ட் சாட்டர்டே இந்த படம் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக ஃப்ரைடே என்ன கலெக்ஷன் வந்ததோ அதுலேருந்து சில லட்சங்கள் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு வீக் டேஸ்க்கும் ஒரு வீக்கெண்டுக்கும் ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் வழக்கமாக இந்த மாதிரி படங்களுக்கு. அது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ மேபி இன்றைக்கி சண்டே எப்படி வருது போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி விடாமுயற்சி டோட்டல் கலெக்ஷன் இதுவரையும் எவ்வளோ 10 நாளில் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 78 கோடியே 46 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 3 கோடியே 32 லட்சம், கர்நாடகாவில் 9 கோடியே 46 லட்சம், கேரளாவில் 3 கோடியே 77 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2 கோடியே 8 லட்சம், ஓவர்சீஸில் 42 கோடியே 39 லட்சம்,
உலகம் முழுக்க இந்த படம் 139 கோடியே 48 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. ஸோ விடாமுயற்சி நம்ம எதிர்பார்த்த கலெக்ஷன் வரல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இதில் வந்து இதுக்கு பின்னாடி நான் இவரோட ரசிகர் அவரோட ரசிகர் அப்படிங்கிற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. டேட்டா இதுதான் வந்திருக்கு. ஸோ அதை தாண்டி இந்த படம் இந்த அளவுக்கு பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுக்கு என்ன காரணம் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரகுமான்.